Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹல்வாவில் இப்போ நம்ம நிறைய வகை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மைதா பால் எடுத்து அல்வா பண்ணுறது, கோதுமை அல்வாவே கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சு அதிலேருந்து பால் எடுத்து அல்வா பண்ணுறது, இன்னும் பனானா அல்வா, பாம்பே அல்வா நிறைய அல்வா பண்ணுறோம். ஆனால் திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிறது கோதுமையை ஊற வச்சு அதில் பால் எடுத்து செய்யக்கூடிய அல்வாங்க. இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் நேச்சுரலாக பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு இருந்தது. இதை நல்லா 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். நல்லா ஊறி வந்துட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கையால் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிக்க வரும். இப்போ இந்த தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். கட்டியான பால் தான் வேணும்ல, 2 பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நான் 2வது தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இதையும் வடிகட்டிக்கலாம். இது மிக்சிலேயே நல்லா அரைக்க வரும். நல்லா ஊறிட்டுல உங்களுக்கு மிக்சிலேயே ஈஸியாக அரைச்சிடலாம். நல்ல பால் எடுத்த பிறகு நம்ம ஒரு மெல்லிசான துணியில் திரும்ப வடிகட்டிக்க போகிறோம். சம்பா கோதுமை அப்படிங்கிறது நார்ச்சத்து நிறைஞ்சது. சின்ன சின்ன நார் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 7 மணி நேரம் அப்படியே புளிச்சு வரணும். அப்போ தான் நல்ல கட்டியான பால் அடியில் தங்கும். ஒரு 7 மணி நேரம் ஆயிருக்கு. கட்டியான பால் அடியில் அப்படியே படிஞ்சிருக்கும். மேலே இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பாலை கலந்து எடுத்துக்கணும். நம்ம தண்ணியை வடித்த பிறகு தான் பாலை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் முதலே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கணும். அந்த கப்பை வச்சு தான் நம்ம சீனி இன்னும் தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம செய்வோம். எனக்கு 200 ml இருந்தது. இந்த மாதிரி ஒரு கப்புக்கு இருந்தது. 1 கப் பாலுக்கு, 1 கப் கோதுமை பாலுக்கு நமக்கு 5 கப் அளவுக்கு தண்ணியும் 2.5 கப் அளவுக்கு சீனியும் தேவைப்படும். ஒரு 4 கப் தண்ணியை கோதுமை பாலோடையே சேர்த்து வச்சிடலாம். ரெண்டரை கப் சீனியில் முதல்ல 1.5 கப் மட்டும் எடுத்துக்கணும். அந்த 1.5 கப்பில் நம்ம மீதம் இருக்கு இல்லையா, 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். 1 கப் கோதுமை பாலுக்கு 2.5 கப் அளவுக்கு உங்களுக்கு சீனியும் 5 கப் தண்ணியும் தேவைப்படும். நீங்கள் சீனியை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு 1/4 கப்பு தான் குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலே குறைக்க முடியாது. அல்வா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீதி இருக்க 1 கப் சீனியை கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். திருநெல்வேலி அல்வாவில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட கலருக்கு காரணம் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறது தான். 1 கப் சீனியில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. அது நல்ல இலகி கேரமலைஸ் ஆகி வரணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஆகுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வர ஆரம்பிச்சிட்டு தீயை கூட்டி வைக்கக்கூடாது. தீயை கூட்டி வச்சு கருத்து போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு அல்வா கசந்துடும், உங்களுக்கு நல்லா இருக்காது. குறைவான தீயிலேயே உங்களுக்கு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்ல டார்க்கான கலர் வரணும். நல்ல கேரமலைஸ் ஆகிட்டு இதை எடுத்து ஆற வைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சீனி இலக்க போட்டிருந்தோம் இல்லையா, அதில் உடனே சேர்த்துடணும். இங்கே சீனி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதில் சேர்க்கையில் நம்ம அந்த கேரமலைஸ் பண்ண சீனியை சேர்க்கையில் கொஞ்சம் கட்டியாகும். அதனால் ஒன்றும் இல்லைங்க, உடனே இலகி கொடுத்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்வாக்கு பதம் பார்த்திங்கன்னா சிறு கம்பி பதம் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடஞ்சாலே போதும். இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை பால், அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோதுமை பால் திருப்பியும் அடியில் தங்கும். நம்ம தண்ணியோட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இனி மிதமான தீயில் நம்ம கிளற வேண்டியது தான்.
இப்போ பார்க்கையில உங்களுக்கு லைட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அல்வா செட்டாக நல்ல கலர் கொடுத்துரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அடியில் கட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படும். ஒரு 25 நிமிஷம் இருக்கும். 20லேருந்து 25 நிமிஷம் ஆன பிறகு தான் இந்த மாதிரி கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கொழுன்னு ஆரம்பிக்கும். அரை மணி நேரம் ஆயிருக்கு. 45 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். திருநெல்வேலி அல்வாவில் நெய் ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்பாங்க. ஒரு கப்பு பாலுக்கே ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நெய் சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் போல் தான் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இது 1 ஹவர் தாண்டின பிறகு தான் இந்த அளவுக்கே உங்களுக்கு கட்டியாகும். இது மற்ற அல்வா மாதிரி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட முடியாதுங்க. 1.5 மணி நேரமாவது குறைஞ்சது ஆகும். இது 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்தெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு நெய் நிறைய ரிலீஸ் ஆகும் இல்லையா, இதுலேயே உங்களுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள். அல்வா சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ரிலீஸ் ஆகுது. நம்ம நிறைய நெய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம இதிலேருந்தே ஒரு 1/4 கப் போல் நெய் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அளவு கம்மியாக தான், நெய்யோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா நெய் நல்லா வந்துடும். இதுதான் பதம். ஓரங்களில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் நல்லா ரொம்ப கட்டியாக்க கூடாதுங்க. இந்த பதத்திலேயே நம்ம ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்ல, நல்ல அடிக்கடமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா நல்லா சுருண்டு வந்துடும். மற்ற அல்வாலாம் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு பீஸ் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த திருநெல்வேலி அல்வா சுட சுட இலையில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த திருநெல்வேலி அல்வா ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.